மனைவி எப்படிப்பட்டவ அப்படின்னா, ஏன் வந்து இப்போ மனைவிக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் இருக்குல்ல, பெண்களுக்கு பொதுவாக 10 கை அப்படிம்பாங்க. ஆண்களை விட பெண்கள் வீட்டில் பார்த்தா தான் தெரியும். ஏன் 10 கைம்பாங்க அப்படின்னா, ஒரே நேரத்தில் ஆம்பளை ஒரு வேலை தான் செய்வான், பெண்கள் 10 வேலை செய்வாங்க. பாருங்க, வீட்டில் தாச்சியில் ஏதாவது கிண்டிக்கிட்டு இருப்பாங்க. கிண்டிக்கிட்டு இருக்கையில் பார்த்தா அங்கே டிவியில் பாட்டு ஓடும், அதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே பைப்பில் தண்ணி ஒழுகும், பிள்ளை இருக்கும், ஏய் தண்ணி ஆஃப் பண்ணுறாங்க அப்படிம்பாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கையில் தலையில் கொண்டையில் சீப்பு இருக்கும். இது எதுக்கு? பிள்ளைக்கு சீவு விட்டு வந்தது. ஆமாம், இது பண்ணிக்கிட்டு இருக்கையில் பார்த்தா அந்த பக்கம் மாமியார்ட்ட, அத்தை அந்த இதை காய்கறி கொஞ்சம் வெட்டுங்களே. எவ்வளவு? ஒரே நேரத்தில் ஒரே ஆள் 10 வேலை செய்யும். அப்படி காலையில் 10 வேலை செய்யலைன்னா மொத்த குடும்பமும் சண்டையில் நிற்கும். ஏன்? அன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு பெண்களுக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா, படுக்கும்போது ஒரு யோசனை பண்ணுவாங்க, பொழுது விடிஞ்சு என்ன சமைக்கிறது. முதல்ல என்ன சமைக்கிறதுன்னு பெண்களுக்கு ராத்திரி விடியுது, படுக்கிறாங்கல்ல, பொழுது விடியையில் அப்பவும் என்ன சமைக்கிறது. சரி, இதுதான் முடிஞ்சு வச்சு எதையாவது சமைச்சிட்டோம் அப்படின்னா 11 மணிக்கு மத்தியானத்துக்கு என்ன சமைக்கிறது. ஏன்? வீட்டில் 7 லூஸ் இருக்கும், ஒவ்வொரு லூஸும் ஒன்றொன்னா கேட்கும். மாமியார் கேட்கும் உரப்பு இல்லாமல் எங்கும். மாமனார் சொல்லுவார், சுள்ளுன்னு இருந்தால் தான் மாமனாருக்கு பிடிக்கும். இந்த வீட்டுக்காரன்னு ஒருத்தர் இருக்கானா, எதை போட்டாலும் திங்க வேறு வழி இல்லை. ஏன்? இல்லைன்னா இது வாயில் இருக்க முடியாதுங்கிறதுக்கு. அவன் ஒரு ஆள் தான் எல்லாத்துக்கும் இதான ஆள். இந்த மகன் இருக்கானே, அவனுக்கு இட்லி பொடி தான் பிடிக்கும், ஆனால் மகளுக்கு இட்லி வச்சு சாம்பார் வைக்கணும். ஆமாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா தோசை தான் பிடிக்கும். இது எல்லாத்தையும் சரி பண்ணி ஒரு பெண் உண்மையிலே செய்கிறது இருக்குல்ல, அந்த குடும்பத்தை எல்லாரையும் ஒரு பெண் திருப்திப்படுத்துகிறா அப்படின்னா பெண்ணை விட மிகச்சிறந்த கெட்டிக்காரி ஆனால முடியுமா உங்களுக்கு? முடியவே முடியாது. நான் சொல்ல, அவங்க சொல்லியிருக்காங்க. பதில் சொல்ல பேரன்புக்குரிய வடிவேல் அவர்கள் வருகிறார். நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்தலாம் வாங்க. 4 நாளைக்கு முன்னாடி சேலத்தில் ஒருத்தர் மைக் செட் போட்டிருந்தானே, ஆப்ரேட்டர் என் சின்ன மாமனார் மாதிரியே இருந்த ஆள், உங்களை மாதிரியா சிரிச்சு. அவன் சிரிக்கவே இல்லை. அண்ணே கொஞ்சம் ஏற்றுங்கண்ணே, கொஞ்சம் ஏற்றுங்கண்ணே, கொஞ்சம் ஏற்றுங்கண்ணே, டாட்டாஜி கொண்டாந்து வச்சு எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டே வைத்தான். ஏதோ அவரால் முடிஞ்சது, அவ்வளோதான். பாரதி வழியில் வந்தவன் தான் பாரதிதாசன், கவிதாசனையும் கவிராஜனையும் படம் பிடித்தவன் நம்ம பட்டு போயரா, பட்டு போயரா. வெத்தலை பொட்டி ஒன்று கவிங்க எப்பவும் கூட இருக்கும், வெத்தலை பொட்டி ஒன்று கவிங்க எப்பவும் கூட இருக்கும். சக்கராயிரம் தெரிக்கும், வாழில் கொஞ்சம் தமிழ் நிற்கும், தெரிக்கும், வாழில் கொஞ்சம் தமிழ் நிற்கும். பாரதி வழியில் வந்தவன் தான் பாரதிதாசனடா, பாரதி வழியில் வந்தவன் தான் பாரதிதாசனடா. கவிதாசனையும் கவிராசனையும் படம் பிடிக்க வந்தான் நம்ம பட்டுக்கோட்டையடா, பட்டுக்கோட்டையடா. வாஞ்சையான மனசுகளே, வாஞ்சையான மனசுகளே, வஞ்சகம் சூதுக்கு அப்பாற்பட்டவர்களே, அரக்காணி நிலத்தோடும் அவலம் நிறைந்த வாழ்க்கையோடும் செல்லமாக போராடி சுதந்திர காற்றை சுவாசிக்க துடிக்கும் என் தேசத்து நெஞ்சங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் வடிவேலின் அன்பான வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நல்லதொரு பட்டிமன்றத்தை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய விழா குழுவினருக்கும், இந்த நல்லதொரு பட்டிமன்றத்தின் நடுவராக வீட்டிருக்கக்கூடிய தனக்கென்று தனி மானியை வகுத்து பல பட்டிமன்ற பேச்சாளர்களை, பல பட்டிமன்ற நடுவர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய சொன்னது கரெக்ட் நகைச்சுவை திலகம், இன்னிசை வேந்தன், இசை சக்கரவர்த்தி. உண்மையிலுமே சொல்றேன், தமிழகத்தில் உள்ள கலைஞர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிற மிகச்சிறந்த எழுத்தாளர், கவிஞர், பேச்சாளர், பாடகர், அருமை. ஏன்னா இயல், இசை, நாடகங்கிற முத்தமிழுக்கும் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய பல்சுவை கவிஞர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆலங்குடி வெள்ளச்சாமி அவர்களே வணக்கம். எனதனிக்கு வலு சேர்க்க வருகின்றிருக்கக்கூடிய 2 பச்சை சட்டை, ஆமா 2 பச்சை சட்டைகளை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சரவணன் அவர்களே, உண்மையிலுமே எங்களை போன்ற கலைஞர்களை எல்லாம் இந்த பகுதியிலே மேடையேற்றி அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சரவணன் அவர்களே, அதே போல எதிரணியை சேர்ந்த நீங்க முடிவர் எதுக்கு தான் வந்திய? என்ன ஷூட்டிங் நடக்குது? ஒன்னு லிப்ஸ்டிக் போட வந்திருக்கு, அது ஒன்னு லிப்ஸ்டிக் போடனா மூஞ்சி ஊரால் போட்டு வச்சிருக்க. அட வாந்து வச்சுலவோ. ஹாய் மாமா. இல்ல ஹாய் மாமாங்குது.
நீ ஆயின்னு சொல்றேன். அது என் அக்கா மக. ஆமா கேள்விப்பட்டேன். அந்த கடைசியாக இருக்குது. பல பேருக்கு மாமா நீங்க. உண்மையிலுமே அருமையான தலைப்புல இன்னைக்கு பட்டிமன்றம். சிறப்பான தலைப்பு. எந்த தொலைக்காட்சியிலையும் எந்த டிவிலையும் இது மாதிரியான தலைப்புல பட்டிமன்றம் கேட்டிருக்கீங்களா? தான் எங்கேயாவது வந்திருக்கா? எந்த யூடியூப்லயும் எந்த இந்த இது பேஸ்புக்லையும் எந்த ட்விட்டர்லையும் எந்த இன்ஸ்டாகிராம்லையும் வராத ஒரு தலைப்பு இருக்குன்னா அருமையான தலைப்பு இன்னைக்கு. அற்புதமான தலைப்பு, சிறப்பான தலைப்பு. ஆமா, என்ன தலைப்பு? மல்லிகைப்பூ. மல்லிகைப்பா என்ன தலைப்பா? விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பன் நானா? சித்தப்பண்ண மாம இல்லையா? இது 1.5 மணி நேரம் பட்டிமன்றம் ஓடி இருக்கு. தலைப்பு சொல்லுங்க. எங்க குடும்பத்தின் பிக் பாஸ் கணவனா மனைவியா? அவ்வளவுதானங்க. உண்மையிலுமே சொல்றேங்க, எனக்கு என் பொண்டாட்டிக்கு எங்க வீட்டுல சண்டையே வந்தது இல்லக்கா. கைதட்டுங்கக்கா. சண்டையே வந்தது இல்ல. அப்படி சண்டை வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அவ பூரிக்கட்டையோ அருவாமனையோ போல கடப்புற கம்பியை உதுப்புறா தம்பி. ஆளை சைஸை பொறுத்து தூக்கிக்கிட்டு அடிக்க முடியாதான்னு வச்சுக்கோங்க. ஓடி போய் லைட்டா பண்ணிவிடுவேன். இருட்டுக்குள்ள இந்த மோரக்கட்டையை எங்கே தேடி கண்டுபிடிச்சு அடிக்கிறது. ஏன்னா அந்த கலருக்கு அவ்வளவு பவருக்கா? ஏன்னா ஒருவேளை பகல்ல இருந்தா என்ன செய்வீங்க? பகல் அது அப்புறம் நான் சொல்றேன் உங்களுக்கு விவரமா. உண்மையிலுமே சொல்றேங்க, என் பொண்டாட்டி எல்லாம் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாக்கா. கைதடுங்கக்கா. நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டா. ஏன் தெரியுமா? இவன் என்ன கிழிக்கிறது, நம்ம என்ன தாண்டது தான். உண்மையிலுமே சொல்றேன், நான் பட்டிமன்றம் பேசுறேன் இல்ல. பட்டிமன்றம் பேசிட்டு வீடு வரை என் பொண்டாட்டி சாப்பிடாம எனக்காண்டி காத்திருப்பாக்கா. கைதட்டுங்கக்கா. மறுபடியும் கைதட்டுங்க. ஏன் தெரியுமா? நான் போய் தான் உழ வச்சு சோறாக்கணும். நான் போனவனா போய் உழ வச்சு சோறாக்கிற மாட்டேன். 1/2 மணி நேரம் கழிச்சு தான் ஆக்குவேன். என்ன பண்ணுவீங்க 1/2 மணி நேரம்? அது வரை பாத்திரம் விளக்குவேன். நான் தான் பாத்திரம் விளக்குறேன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அவ விட்டு நைட்டியை போட்டுக்கிட்டு விளக்குவேன். அங்கிட்டு ஒரு நைட்டு, இங்கிட்டு ஒரு நைட்டு. உண்மையிலுமே ஆம்பளை எல்லாம் சிரிக்கிறீங்கல்ல. ஏய், உனக்கு இப்ப கிளம்பிருச்சு கொஞ்சம் இரியா. உண்மையிலுமே ஆம்பளை எல்லாம் சிரிக்கிறீங்கல்ல. ஏன் இந்த ஊர்ல யாரும் ஆம்பளை யாரும் நைட்டி போட மாட்டீங்களா? இது என்ன வேலையாது? எங்க ஊர்ல எல்லாம் சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா ஆம்பளை பூரா நைட்டி தாங்க போடுறேன். ஆமாங்க. என்ன ஒண்ணு இல்லைங்க, ஒரு குவார்டரை வாங்கி சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க, வேட்டி கட்டி இருந்தாக்க வேட்டி எல்லாம் அவிழ்ந்து விழுந்து மான மரியாதை எல்லாம் போயிருது. இதே நேரத்தில் நைட்டி போட்டு அதுல பை வச்சு தச்சிருக்காங்க. நைட்டியை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆப்பா வாங்கினோம்னா குவார்டரை சாப்பிட்டு குவார்டரை பையில வச்சுக்கிட்டு சிக்கிட்டு சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதுல இன்னும் வாந்தி கிந்தி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன பிரிவில் நைட்டியா? பிரிவில் அப்படியே எடுத்து தொடச்சுக்கலாம். இது கூட பரவாயில்லைங்க. எங்க ஊர்ல கோவிந்த சாமின்னு ஒருத்தர் இருக்கான். இவன் என்ன பண்ணா 12 மணிக்கு கடை திறக்கிற நேரத்துக்கு போனவன் மத்த சாயந்தரம் 5 மணி வரையும் வரலங்க. என்னடா ஆளை காணுமேனு போய் பாக்குறேன், ஆளு குப்பரை படுத்தவனதுக்கு கிடக்குறாங்க. ஏன்டா நானும் போய் ஏன்டா குப்பரப்படுத்த கிடக்குறான்னு பார்த்தாக்க அவன் போட்டிருக்க நைட்டி ஆபரேஷன் நைட்டிக்கா. இந்த பட்டனா வச்சிருக்கும்ல, அந்த நைட்டி போட்டிருக்கான். முக்கியமான இடத்துல 3 பட்டன் விட்டு போச்சு. ஆளு குப்பரை கிடந்தே மெயின்டைன் பண்றான். அவன் மனுஷன் வாழ்க்கை எப்படி இருக்கு? ஊரு ஊரா திரண்டு உட்கார்ந்து இருக்கு பாத்தியா இல்லையா? ஊரு திரண்டு இருச்சு, ஒத்துமையும் ஆயிருச்சு, உள்ள ஒத்துமையும் ஆயிருச்சு. நாடு திரண்டிருச்சு எங்க அத்தாக தொழகி, நாடு திரண்டிருச்சு எங்க அத்தாக தொழகி. நம்ம ஆலங்குடி வெள்ளச்சாமி பட்டிமன்ற பேச்ச கேட்க குங்கும போட்டழகியாமா, பட்டிமன்ற பேச்ச கேட்க குங்கும போட்டழகி போட ஊரு திரண்டிருச்சு, ஊரு திரண்டிருச்சு, ஒற்றுமையும் ஆகிருச்சு, புள்ள ஒற்றுமையும் ஆகிருச்சு, புள்ள ஒற்றுமையும் ஆகிருச்சு. நாடுதான் ரெண்டு கட்டாக பிறகு, நாடுதான் ரெண்டு கட்டாக பிறகு. பட்டிமன்ற பேச்சை கேட்க குங்கும பொட்டழகி, நம்ம பட்டிமன்ற பேச்சை கேட்க குங்கும பொட்டழகி. பாதி மகள் விடுவான், பாடி மகை விடுவான், அந்த மதம் பண்ணிடுவான், அந்த மந்த மதம் பண்ணிடுவான். ஆதிவலை சாலமையா ஆச்சாவன் தாதி, ஆதிவலை சாலமையா ஆச்சாவன் தாதி. அலனங்க 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 கூட்டாத்தில நட கொண்டாட்டி, அலனங்க கூட்டாத்தில நட கொண்டாட்டி. உண்மையிலுமே ஊரு ஊரா திரண்டு உட்கார்ந்து இருக்காங்க. உண்மையிலுமே அருமையான தலைப்புல இன்னைக்கு பிக் பாஸ் குடும்பத்துல யாரு அப்படிங்க. அப்புறம்ல எனக்கு கல்யாணம் நடந்துச்சு.
நடந்துருச்சா? கல்யாணத்துக்கு எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன், மாப்பிள்ளைய குதிரை மேல ஏறி உட்கார வச்சு கொண்டு போவாங்க. ஆமா, அதே மாதிரி என்னையும் குதிரை மேல ஏறி உட்கார வச்சு. குதிரை என்னாச்சு? அப்பா ஏன்னா இப்படி கேவலமா சிரிக்கிற? உண்மையிலுமே சொல்றேங்க, அப்ப ஆள் இப்படி இருக்க மாட்டேன், ஆள் லீனா தான் இருப்பேன். அப்ப குதிரை தப்பிச்சிச்சு. ஆமா, குதிரை மேல ஏறி உட்கார வச்சு மண்டபத்து வரையும் கொண்டு போனாங்க. சரி, கொண்டு போய் நானும் ஒரே மகிழ்ச்சியா சந்தோஷமா நமக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு சந்தோஷத்துல இறங்குற பாருங்க, இவர மாதிரியே கெக்கப்பக்கன்னு ஒருத்தர் கேவலமா சிரிச்சான். ஏன்டா சிரிக்கிறான்னு, ஏன்டா எதுக்குடா குதிரை வச்சாங்கன்னு, ஏன் மாப்பிள்ளை ஊர்வலத்துக்கு அடா கிறுக்கு போயல கடைசி நேரத்துல குதிரையில ஏறியாவது தப்பிச்சு ஓடுறான்னு தானே குதிரை வச்சாங்க, வந்து கரெக்டா மாட்டிக்கிட்டான்னு. உண்மையிலுமே சொல்றேன், கல்யாணக்கார வீட்டுல கரெக்டா சொல்லுவாங்க, நல்ல நேரம் முடிய போது பொண்ணு அழைச்சிட்டு வாங்க, நல்ல நேரம் முடிய போது பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. பொண்ணு அழைச்சிட்டு வந்தாங்க, என் நல்ல நேரம் முடிஞ்சு போச்சு. உண்மையிலுமே சொல்றேங்க, அதுல போட்டாக்குற தாங்க தீர்க்க தரிசி. அவன் தான் சொல்லுவான், அண்ணே அண்ணே கடைசியா ஒரு தடவை சிரிங்க. எப்படி கடைசியா? சார் மாப்பிள்ள சார் கடைசியா ஒரு தடவை சிரிங்க. ஆமா, அதுக்கு பிறகு சிரிக்க வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. சார் கொஞ்சம் க்ளோஸ், சார் கொஞ்சம் பொண்ணுகிட்ட கொஞ்சம் காசு க்ளோஸ் க்ளோஸ், அதோட க்ளோஸ். எதுக்கு சிரிக்கிற? அண்ணன் அனுபவத்துல சொல்றேன், இது கூட பரவாயில்லைங்க, மோசம். உண்மையிலுமே சொல்றேங்க, நைட்டு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த ஃபர்ஸ்ட் நைட்டா அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா விறுவிறுன்னு உள்ள போய் உட்காந்துக்கிட்டு அந்த பொம்பளை குட்டிக்கிட்ட புள்ள கிட்ட ஆரம்பிப்பான் பாருங்க, என்னை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு கேட்டான். என்ன பிடிக்கலன்னா கதவை திறந்துட்டு வெளில வரப்போற, அது ஒன்றும் இல்லை, அது கிடையாது. அதுவும் கேட்கும், என்னை உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கா, இல்லைன்னா அது என்ன டைவர்ஸ் பண்ணிட்டா போறோம். அந்த மோடு இருக்குல்ல, உண்மையிலுமே சொல்றேங்க, நான் சொல்றாருல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவேன். ஆமாங்க. யார் என்ன பொண்ணதான், இது என்னதா இது கிரகமா இருக்கு. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா சீர்சனத்தை எல்லாம் கேட்கலங்க, நகை நட்டெல்லாம் கேட்கல, கொடுக்க மாட்டாங்க. ஏன் என்ன சொல்லி உண்மையிலுமே சொல்றேங்க, கேட்கல. பொண்ணை கொடுத்தா சரின்னு இதே மாதிரி மேடை போட்டுருந்தாங்க, கணக்கு இதே மாதிரி மேடை போட்டுருந்தாங்க. மேடையில நான் போய் உட்கார்ந்தேன், எனக்கு பக்கத்துல என் பொண்டாட்டி வந்து உட்கார்ந்தான். குதிரை என்னாச்சு? அதான் வந்துட்டேனே, மண்டபத்து வரையும் தானே அது. ஆமா ஆமா ஆமா, உள்ள வராது. உண்மையிலுமே இப்படி உட்கார்ந்துருக்கங்க, எனக்கு பக்கத்துல என் பொண்டாட்டி வந்து உட்கார்ந்தாங்க. நானும் வெக்கப்பட்டுக்கிட்டு, இதுக்கு பேர் என்ன வெக்கப்படுறேன். எங்க ஊர்ல எல்லாம் இப்படிதான் வெக்கப்படுவாங்க ஆம்பளை. ஆமா ஆமா, அப்படின்னு பாக்குறேங்க. இதே மாதிரி நெக்லஸுங்க, மாட்டலு தொங்கலு தோடு நெக்லஸ் ஒட்டியான நெத்தி சுட்டி அப்படியே தகன்னு செப்பு சில மாதிரி இருந்தாங்க. எப்படி 80-90 பவன் நகை தேரும். எப்படியாவது இந்த கல்யாண கடனை இதை அடகு வச்சு விட்டாது கட்டி போடலாம். பல பேர் கல்யாணத்தை அதை நினைச்சு தானே பண்றேன் அப்படின்னு நினைச்சங்க. ஆளு தகன்னு உட்கார்ந்து இருந்தாங்க. அன்னைக்கு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு, முதல் இரவு. அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடியே வைப்பாங்க. நான் கேட்குறேன், ஒரே ஒரு விஷயம் கேட்குறேங்க. இந்த ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு 2 கிலோ ஆப்பிள், 2 கிலோ ஆரஞ்சு, 2 கிலோ சாத்துக்கட்டி பழம், அது இது பார்த்தா லட்டு, லாடு, ஜிலேபி, கேக்குன்னு கொண்டாந்து வாங்கி வைக்கிறாங்களே, எவனாவது தின்னவன் உண்டாக்கா? அதை சாப்பிட்டு என்ன செய்ய போறேன்? உண்மையிலுமே என் மாமனார்லாம் எனக்கு பலாப்பழத்தை கொண்டாந்து வச்சாரு. ஆளு சைஸை பொறுத்து வச்சிருப்பாரு போல இருக்கு. நானும் என் பொண்டாட்டியும் விளக்கெண்ணைய கையில தடவிக்கிட்டு விடிய சொல்ல எடுத்த முடிஞ்சு போச்சு. உண்மையிலுமே என் பொண்டாட்டி அங்க இருந்து பால் செம்பை கொண்டுகிட்டு வந்தாங்க. அதே கட்சி தானே இப்போ? ஆமாங்க. ஓ சிரிப்புலதான் முத்துதூரும் சந்தனம் கேட்குதடி, ஓ நடைய பார்த்தா தங்கத்தேரு போல இருக்குதடி. ஓ சிரிப்புலதான் முத்துதூரும் சந்தனம் கேட்குதடி, ஓ நடைய பார்த்தா தங்கத்தேரு போல இருக்குதடி. ஓ மனசுல கும்மி அடிக்குதடி, ஓ வளவிச்சா வாலிபன வசைய பண்ணதடி. சிரிப்புலதான் முத்துதூரும் சந்தனம் கேட்குதடி, ஓ நடைய பார்த்தா தங்கத்தேரு போல இருக்குதடி. என் பொண்டாட்டி பால் செம்ப கொண்டு வந்தாங்க. நான் பால் செம்ப பார்க்கலக்கா, அவ கழுத்தே தான் பார்த்தேன். ஏன் இந்த நகையெல்லாம் இருக்கா, கல்யாண கடனை கட்டணுமே அப்படின்னு கழுத்தை பாக்குறேன். ஆளு ஒத்த செயினை போட்டு வர்றாக்கா, எனக்கு சொலக்கட்டின்னு போயிருச்சு. அப்புறம் ஏன் என்னாச்சு? ஒத்த செயினை போட்டு வர்றா, எனக்கு சொலக்கட்டின்னு போயிருச்சு. கிட்ட போய், ஏன்னா நானும் புது மாப்பிள்ள, ஆமா அவளும் புது பொண்ணு, எடுத்து எடுப்புல கேட்ட கூடாது இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே வெக்கப்பட்டு
இதான் வெக்கம். எங்க ஊர்ல இதுதான் வெக்கம். ஆமா ஆமா. அப்படி வெக்கப்பட்டு கிட்ட போய், ஏம்மா அந்த நகையெல்லாம் கலட்டி என் பீரோல்ல வச்சியா இல்ல ஓம் பீரோல்ல வச்சியான்னு கேட்டேன். சரி. எனக்கு 2 பீரோ வச்சாங்க. அவளுக்கு மர பீரோ, எனக்கு தகர பீரோ. தகரத்துக்கு தகரம் அப்படின்னு கிட்ட போய், ஏன் அந்த நகையெல்லாம் கலட்டி என் பீரோல்ல வச்சியா ஓம் பீரோல்ல வச்சியான்னு கேட்டேன். என் பொண்டாட்டி சொன்னாக்கா ஒத்த வார்த்தை, அது ஊரா செட்டு நகை வாடகைக்கு வாங்கினது, மேக்கப் காரி கொண்டு வைத்தான்னா. நினைச்சு பாருங்க, ஒத்த செயினுக்காண்டி 20 வருஷமா குடும்பம் நடத்தின பிக் பாஸ் கேட்க வரீங்கள, நீங்க எல்லாம் வரலாமா? கேக்குறேன். ஆம்பளை உள்ள கைட்டப்படுறேன். கைட்டம்னா என்னன்னு தெரியுமா? ஆமா ஆமா. உண்மையிலுமே சொல்றேன், மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுறான். நான் சொன்னேன்ல, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். ஆமா ஆமா. இந்த ஊர்ல சொல்றேங்க, யாராவது நீங்க கஷ்டப்படுறீங்க, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆமாங்க, உண்மையிலுமே சொல்றேங்க. நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வந்தேன்னு சொன்னேன்ல, இங்க கல்யாணம் பண்றதுன்னா அது என்ன பாப்பீங்க? ஜாதக பொருத்தமா? ஆமா. பாப்பியல்ல இந்த ஊர்ல? எல்லா ஊர்லயும் பாப்போம். யாராருக்கு பாப்பிய? என்னங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு தான் பாப்போம். இனிமே சத்தியமா பார்க்காதீங்க. மாமியாவுக்கும் மருமகளுக்கும் பொருத்தத்தை பாருங்க. ஏன்னா அதால பாதிக்கப்பட்ட வேணாம். ஆமாங்க, உண்மையிலுமே என் பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வர்றதுல ஒரு பாட்டு போட்டாங்க. மணமகளே மருமகளே குணமிருக்கும் குலமகளே தமிழ் போடி என் பொண்டாட்டி எம்மட்டு படிச்சாலும் அவளுக்கு வலது கால் இடது கால்லாம் தெரியாது, லெப்ட் ரைட்னா தெரியும். ஆமா. இவ என்ன பண்ணா, வீட்டு வாசப்படிக்கு நேரம் நின்னுக்கிட்டு சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு, அப்படி பார்த்துட்டு ஒரு குதிச்சாக்கா வீட்டுக்குள்ள. அன்னைக்கு குதிச்சதாக்கா என் குடும்பம் இன்னைக்கு வரையும் குதிக்குதுக்கா. எனக்கு ஒரு பய பிறந்திருக்கேன். டே தம்பி இங்க வாடானா இப்படித்தான் வர்றேன். என்ன காரணம்? அந்த குதியல்ல பிறந்தவன். உண்மையிலுமே என் பொண்டாட்டி அங்க இருந்து வரையில கீரோ போண்டா வண்டி கொண்டாந்தான். அது ஹீரோ ஹோண்டா இல்ல, ஹீரோ ஹோண்டா. முன்ன பின்ன ஓட்டி இருந்தானு தெரியும், வண்டியும் புதுசு, நானும் ஓட்டுக்கு புதுசு. ஆமா ஆமா. மத்தவங்க எல்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டு போறாங்க. உண்மையிலுமே என் பொண்டாட்டியை கூப்பிட்டு, வாடி கோயிலுக்கு போவோம், ஏறி உட்காரி வண்டியிலன்னு எங்க அம்மா வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு, டேய் வடிவேலு வாடானுச்சு. பெத்த தாயாச்சே, உடனே மறந்துட முடியுமா? 6 மாசம் கழிச்சு தான் மறக்கணும். விறுவிறுன்னு உள்ள போய், என்னம்மான்னு உன் பொண்டாட்டிய கோயிலுக்கு கூட்டி போற, ஒரு 50 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கி வச்சு கூட்டி போடானுச்சு. சரின்ட்டு அங்கிருந்து வந்து ஏறி உட்காரின்னு எனக்கு ஒரு ஆசைக்கா. இந்த டவுன்ல எல்லாம் பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ண புதுசுல வண்டியில 2 வீலர்ல பின்னாடி உட்காந்துக்கிட்டு புருஷங்காரன் வயிற்றுல அப்படி கையை போட்டுக்கிட்டு போங்க, பாத்திருக்கீங்களா? ஆமா, பாத்திருக்கலானே. ஆமா, அப்படி போட்டிருக்கான். அண்ணன் சிரிக்கிற லெவல்லாம் இல்ல. இந்த கோர்வை எதுக்கு தெரியுமா? அவனை விழுந்தா 2 பேரும் சேர்ந்து விழுவனுங்கிறது அந்த கோர்வை. ஏன் பொண்டாட்டி என்ன பண்ணா, பின்னாடி உட்காந்துக்கிட்டு அப்படி புறம்போக்கு நிலத்தை வளைச்சு போட்ட மாதிரி இப்படி போட்டாக்கா, இடுப்போடன்னு வச்சு. அவ்வளவுதான். ஏன்னா இது கொஞ்சம் சுத்துக்கட்டு அளவு கூட. ஆமா, நமக்கு வாச்சது அவ்வளவுதான் நினைச்சிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போனா நறுக்கிறா. என்ன இருக்குல்றா ஏன் அப்படின்னு. ஆமா, உங்க அம்மா வீட்டுக்குள்ள கூட்டி போய் என்ன சொன்னாங்க? கல்யாணம் பண்ண முத நாள் குடும்பம் வழங்குமாக்கா, இதுல புக் பாஸ் 3 பேர் பேச வரலாமாக்கா அப்படின்ட்டு பேசாம இரு அப்படின்ட்டு வண்டி, ஏன்னா வண்டியும் புதுசு, நானும் ஓட்டுக்கு புதுசு சொல்லிருந்தேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போனாங்க, நறுக்குன்னு ஒரு கிள்ளுக்கெல்லாம் பள்ளத்துக்குள்ள கொண்ட விட்டு. ஐயோ, வண்டி ஏன் மேல கிடக்கு, வண்டி மேல என் பொண்டாடி கிடக்குறான். உண்மையிலுமே எனக்கு போக்ஸ் கம்பி குத்தி ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. இவன் முந்தான சேலையை கிழிச்சு கட்டு போட்டு விடுவாரு. நானும் பல்ல பொழந்து ஆன்னு பாக்குறேன். அவன் மேல படுத்துக்கிட்டு கேக்குறாக்கா, ஆமா உங்க அம்மா வீட்டுக்குள்ள கூட்டி போய் என்னதான் சொன்னாங்க, விளங்குமாக்கா? ஏனே அந்த வண்டி பெட்ரோல் சுத்தமா ஊத்தி இருக்குமே. பரவாயில்ல, இப்போ அது கேட்டியலே. நான் அப்படி பல்ல பொழந்து கிடந்தேனே, அதை பத்தி கவலை இல்லை உங்களுக்கு. வண்டி பெட்ரோல் ஊத்தி இருக்குமே, நல்லா நடுவரியா. எங்க வண்டி முக்கியம் இல்லையா? வாடி போட்ட புள்ள வெளிய வாடி கொண்ட புள்ள வெளிய வாடி நோகடிக்க கிளிய இல்ல மோதி பாட்ட போறியா என்ன முத ராத்திரியில் முகருக்க வந்தவளே வாடி கொண்ட புள்ள வெளிய வாடி நோகடிக்க கிளிய வாடி கொண்ட புள்ள வெளிய வாடி நோகடிக்க கிளிய
கூடாது போடக்கூடாது விளக்க அணைச்சு படுத்த பின்னாலே பார்க்க கூடாது கட்சி மாறக்கூடாது ஆளை கண்டு கொள்ளையும் நான் நினைச்சேன் ஏழையில்லா உங்களை வேடச்சேன் ஆளை கண்டு கொள்ளையும் நான் நினைச்சேன் ஏழையில்லா உங்களை வேடச்சேன் ஒரு வார்த்தையில் உள்ள வச்சு நான் புரியோட நானே நடி மறுவாட்டில் உள்ள போனா நான் துச்சாதனம் ஆக பாட்டி பொட்டா புள்ள வெளிய என் வாலி வட்டார் நல்லா வாய்ச்சி விட்டேன். அண்ணே சரி உங்களுக்கு ஏத்த கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. பாத்துக்க என்னையெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நீ விளங்கவே முடியாது. முடியாது, வாய்ப்பு இல்லை. நானும் விளங்கல இல்ல, அதுக்கு சொல்றேன். உண்மையில கல்யாணம்னு ஒண்ணு பண்ண எவனாவது விளங்கிருக்கான்னு சொல்லுங்க பார்ப்பான். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா. உண்மையிலுமே மனுஷன் எவ்வளவு நம்பலப்படுறாக்கா நான் கேட்கிறேன். உண்மையிலுமே எங்க வீட்டுல தோசைக்கு போட்டிருந்தான். தோசைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை சொல்லுங்க, அதை சொல்லுங்க. எனக்கு தோசைன்னா ரொம்ப பிடிக்குங்க. என்னடா அப்படி தோசைக்கு போட்டிருக்காளேன்னு 7:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டேன். ஆரம்பிச்சிருச்சு அங்கே 7:30 ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் தொடர் ஆரம்பிக்கும்னு எனக்கு தெரியாது. இவன் என்ன பண்ணிட்டா, டிவியில போய் உட்காந்துட்டான். நான் போய் இந்த மாதிரி ஏண்டி ஒரு 2 தோசை அப்படின்னு, அதுக்கு மேல வார்த்தை பேச முடியாது. அங்கே வரும் பாத்திரம் தான் விளையாடும். அப்படி 2 தோசைன்னு அவ்வளவுதான், அப்படியே இருக்க முடியாதான். அவன் என்ன பண்ணா, கரெக்டா அந்த விளம்பர இடைவேளை போடுறான் இல்லக்கா, விறுவிறுன்னு உள்ள போய் ஒரு தோசையை சுட்டு கொண்டாந்து வச்சான். வச்சா நானும் பிச்சு வாயில வச்சேன். நறுபுறு நறுபுறு நறுபுறுன்னு கடிபடுது. அப்புறம் என்னடா கடிபடுதுன்னு லைட்டை போட்டு பாக்குறேன். கண்ணம் கரையான்னு இருக்குக்கா தோசை. என்னடா கருப்பா இருக்குதுன்னு இங்க இருந்து கிச்சனுக்குள்ள போய் பாக்குறேன். இவன் அவசரத்துல தோசைக்கல்ல குப்பரை போட்டு ஊத்தி இருக்கா. ஐயோ நான் என்னடா பண்ணுவேன். எங்க வீட்டுக்கு எங்க சின்ன மாமியா, என் மாமியாவுக்கு 4 குத்து இளையவ ஆக கடைசி. ஆமா, என் சின்ன மாமியா விருந்தாடி வந்துருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், அத்தை அத்தை இந்த மாதிரி அதனால இந்த மாதிரி இப்படி இப்படி ஆகி போச்சு, நீங்க ஒரு தோசையை சுட்டு எடுத்து வாங்கன்னு. என் மாமியா என்ன பண்ணுச்சு, விறுவிறுன்னு உள்ள போய் ஒரு தோசையை கொண்டாந்து வச்சுச்சு. வச்சா பிக்கிறேன், பிக்க முடியல. பிக்க முடியல. நானும் முழங்கால கொடுத்துக்கிட்டு பிக்க முடியலக்கா. லைட்டை போட்டு பாக்குறேன், இது அவசரத்துல கல்லோட கொண்டாந்து வச்சிருச்சு. குடும்பமே அது மாதிரி போல இருக்கு. என்னடா அப்படி இருக்கான்ட்டு சரி தோசையை கொண்டாங்கன்னா தோசையை கொண்டாட சொல்லிட்டு நான் என் மக 3 பேரும் உட்கார்ந்து இருக்கங்க. எங்கடா தோசை வந்துருச்சு, சாம்பாரை காணுமேன்னா என் பொண்டாட்டி டிவி பாக்குறாள்ல, அங்க ஒரு கேரி பேக்கில் கட்டிக்கிட்டாக்கா சாம்பாரை. கேரி பேக்கில் சாம்பாரை கட்டிக்கிட்டு நுனியை அப்படி பல்லால பிச்சு விட்டு அங்கேருந்து பிதுக்குறான். நாங்க குடும்பமே ஏந்தி பிடிக்கிறோம். இவன் இதுக்கு கரெக்டா என் மகனுக்கு என் மகளுக்கு சாம்பார் வந்துருச்சு. எனக்கு அமுக்கையில ஓட்டையில ஏதோ அடைச்சிக்கிருச்சு. அமுக்குறா வரல, அமுக்குறா வரல. நான் சொன்னேன் எங்க அம்மாவை நினைச்சுக்கிட்டு அமுக்குடின்னு. அமுக்குனா பாருங்க, வதக்கட்டின்னு கத்தரிக்காய் வந்து தலையில விழுந்து ஒரு கத்தரிக்காயும் அப்படி சாம்பார் வலிஞ்சு போகுது. என் மயன் மேலே ஏறி உட்காந்து இட்லியை தொட்டு திங்கிறா. என் கதையை கேட்டியலா? நல்ல குடும்பம். நினைச்சு பாருங்க, இது குடும்பம் ஆயாது. ஆண்டவன காதலிச்சா காதலிச்சு மனந்தவர்க்கு மாமதுர கோயில் பாடம் நம்ம ஊரெல்லாம் தாளம் போடும் உல்லாசராயமம்மா. கல்யாண பூக்கள் 2 கண்ணீரில் மிதக்க விட்டு கதை பண்ணி ஆண்டவன் கண்ணாமூச்சி ஆடுறா. ஒழுகிற வண்டியோட ஒற்றுமையா 2 மாடு ஒன்ன விட்டு ஒன்று விரைந்தா என்னாலும் எண்ணி பாரு. ஒழுகிற வண்டியோட மனுஷன் வாழ்க்கை அப்படி சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். நினைச்சு பாருங்க. ஆமா, உண்மையிலுமே என் முண்டாட்டி எல்லாம் கல்யாணம் பண்ணி வரையில ஆளு வர தண்டி இருந்தாக்கா, ஒத்த கதவை திறந்து விட்டா காத்து மாதிரி உள்ள ஓடியாந்துருவான். இப்பெல்லாம் பாத்தியானா ஆளு என்ன மாதிரி 3 மடங்கு இருக்கா. இதுவே 3 மடங்கு. ஆமாங்க, 4 நாளைக்கு முன்னாடி 2 கதவையும் திறந்து விட்டு வாடின்னு ஆளு இந்த வாக்குல வர்றாக்கா, இப்படியா வர்றான். ஆளு இப்படியா வந்தாலும் ஆளு மாட்டிக்கிட்டான்.
மாட்டிக்கிட்டா நானும் என் மயனும் சேர்ந்து கடப்பார கம்பியை கொடுத்து நம்பி வாடி 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 வாடின்னு வெளியில இருக்கிறதுலையும் போடா பட்டு போயிட்டேன். இப்போ உண்மையிலுமே எங்க வீட்டுல ஒரு வேலை பார்த்துருக்கேன். என்ன? இப்ப எங்க வீட்டுல நிலப்படி இல்ல, ஜன்னல் இல்ல, கதவு இல்ல, எதுவும் இல்லைங்க. எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு சற்று போட்டு விட்டேன். இப்ப என் பொண்டாட்டியும் வரலாம், லாரியும் வரலாம். எப்படின்னா இப்ப சற்று போட்டு விட்டேன் என் வீட்டுல. என் பொண்டாட்டியும் வரலாம், லாரியும் வரலாம். ஒண்ணு செய்யுங்களே. என்னம்மா என்ன நடுவர் அவர்கள் எடுத்து விட்டு ஒரு பக்கம் செவத்தை கம்ப்ளீட்டா எடுத்து விட்டுருங்களேன். என் வீட்டுல செவத்தை எடுத்து விட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? எங்க உங்க குடும்பம் நல்லா நீ கொஞ்சம் இல்ல நீங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கேக்குறேன். என் வீட்டுல செவத்தை எடுத்து விட்டு இவருக்கு என்ன பிரச்சனைங்கிற? ஐயா, என் வீட்டுல சற்று போடுறேன், போடாம இருக்கேன். ஆமா, செவத்தையே எடுத்து விட்டா என்ன நிலைமை? நம்ம இவர் எதுக்கு நீ ஒரு மாதிரியா தான் இருக்காப்ப? குது குதுன்னு கல்யாணம் பண்ண மாப்பிள்ள கொஞ்சம் குது குதுத்தான் இருக்கும். அப்புறம் வாங்கையில தான் தெரியும். உண்மையிலுமே சொல்றேன், மனுஷ வாழ்க்கை இப்படி போயிருச்சா இல்லையா? மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. யாருக்காக? கொழும்பியாவே மலரைத்தானே நான் பறித்தது, கைப்புள்ளின் மீது ஏன் விழுந்தது, உறவுத்தானே நான் நினைத்தது, என் பிரிவு வந்து ஏன் அழைத்தது, யாருக்காக? நான் தொண்டை தண்ணி போக கத்திக்கிருக்கேன், நீ எதுக்கு குடிக்கிற? இல்ல எல்லா பாட்டில தண்ணி எடுத்து குடிக்கிறாரு தம்பி. இது மாதிரி பார்த்தா படபடன்னு வருமா? நல்ல வாத்தியாரியா நீ? பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி தான் விடபடன்னு வரும், படபடன்னு படபடன் கடகடன் எல்லாம் வருது உனக்கு. உண்மையிலுமே நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்டு அதை முடிச்சுக்கிறேங்க. முடிங்கண்ணே. நான் கேட்குறேன், இந்த 3 பேரையும் பார்த்து அக்காமால நான் 3 பேரையும் பார்த்து கேட்குறேன். நான் என்ன சொல்றேன், உங்க முதுவை உங்களால பார்க்க முடியுமா? வாய்ப்பு இல்லைண்ணே. அவங்க சொல்லட்டும். ஆமாமா, ஆமா நீங்க சொல்லுங்க. இல்ல அவங்க முதுவை அவங்களால பார்க்க முடியுமா? முடியாது இல்ல. அப்புறம் என்னத்துக்கு 2 குண்டை கட்டி தொங்க விட்டுருக்கீங்களே எதுக்கு? பின்னாடி சன்னல் வைக்கிறீங்களே எதுக்கு? கண்ணாடி வைக்கிறீங்களே எதுக்கு? உள்ள அவர் 1 ஏக்கருக்கு சுத்தமா ஒண்ணுமே இல்லாம தரிசா போட்டிருக்கீங்களே எதுக்கு? இது ஃபேஷன். நான் கேட்கிறேன், இந்த ஆளுக பிக் பாஸ்ன்னு நீங்க சொல்றதுக்கு யாராவது சொல்ல முடியுமாக்கா? நான் கேட்கிறேன், ஒரு குடும்பத்துடைய பிக் பாஸ்ங்கிறத யாரு? அந்த குடும்பத்துக்காண்டி கஷ்டப்படுற, சம்பாதிக்கிற, என்ன அந்த குடும்பத்துடைய எல்லா வளர்ச்சிக்கும் பாடுபடக்கூடிய ஆண்கள் தான் பிக் பாஸ். பெண்கள்லாம் இது மாதிரி குண்டை கட்டி தொங்க விட்டுக்கிட்டு தான் தெரியணும் அப்படிங்கிற தீர்ப்பா நீங்க தரணும்னு கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை 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 அருமை.